بسم الله الرحمن الرحيم ألهاكم التكاثر حتى زرتم المقابر كلا سوف تعلمون ثم كلا سوف تعلمون كلا لو تعلمون علم اليقين இல்லாவிட்டா இல்லை என்ற ஒரு முக்கியமான பாடத்தை அல்லாஹ் செயல்படுத்துகிறான். முஹர்ரம் வருகிற போதும் அல்லாஹ்வுக்கு எதிரான வழக்கில் ஈடுபடக்கூடிய மக்களோடு எந்த வகையான தொடர்பு இல்லை என்று மட்டுமல்ல, உங்களோடு நாங்கள் வாழவே மாட்டோம், சேர்ந்திருக்க மாட்டோம், நாங்கள் நாடு வந்து போகின்றோம் என்ற கடமை அல்லாஹ் ஏற்படுத்தி அவளுக்கு அல்லாஹ் போக வச்சான். لترون الجحيم ثم لترونها عين اليقين ثم لتسألن يومئذ عن النعيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم والذين آمنوا وهاجروا وجاهدوا في سبيل الله والذين آووا ونصروا أولئك هم المؤمنون حقا لهم مغفرة ورزق كريم. அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் பல முறை இது போன்ற சபைகளில் நெருங்கி இருக்க வேண்டிய அவசியத்தை பல முறை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சபையோடு நெருங்கி இருக்கக்கூடிய மக்களை அல்லாஹ் தன்னோடு அரவணைத்துக் கொள்கிறான் என்று சொன்னார்கள். உங்களுக்கு தெரியும், முன்னர் வந்தாங்க, வந்துள்ள ஒரு ஆள் வந்த வேகத்தில் நெருங்கி சமீபத்தில் அமர்ந்து கொண்டார். ஒருவர் கொஞ்சம் வெட்க சுபாவத்தோடு ஒதுங்கி உட்கார்ந்து கொண்டார். ஒருவர் திரும்பி போய்விட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம் எப்போ பார்த்தாலும் எந்த செய்தி எப்போ சொல்லணுமோ அதை உடனே சொல்லிடுவாங்க. அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற போது என்ன சொன்னாங்க, 3 வந்தாங்க. ஒருவர் நேராக நெருங்கி சபையில் நெருக்கமாக வந்து அமர்ந்து கொண்டார். அவரை அல்லாஹ் தன்னோடு அரவணைத்துக் கொண்டான், நெருக்கி அரவணைத்துக் கொண்டான். ஒரு வெட்கமடைந்து ஒதுங்கி கொண்டார், அல்லாஹ் அவரை விட்டு ஒதுங்கி கொண்டான். ஒருவர் புறக்கணித்து போய்விட்டார், அல்லாஹ் அவரையும் புறக்கணித்து விட்டான் சொன்னான். ஆனால் இது மாதிரி சபைக்கு வரும்போது அல்லாஹ்வுடைய அன்பு அதிகமாக கிடைக்கணும்னு விரும்புகிறவங்க கொஞ்சம் நெருங்கி இருக்கிறான். அந்த பழக்கத்தை சாதனையை கடைபிடிக்கணும். அன்பிற்குரிய சகோதரர்களே, முஹர்ரம் இந்த 1437 ஆண்டுடைய முதல் மாதம், இஸ்லாமிய ஆண்டுடைய முதல் மாதம். நமது நாடுகளெல்லாம் புத்தாண்டு என்ற பெயரால் நடத்தப்படுகின்ற பல வகையான வினோதங்களை காணுகிறோம். எப்போதெல்லாம் மனிதன் சுயமாக தன்னுடைய சிந்தனைக்கு தனக்கு நல்லது என்று படுகிறதை செய்ய வேண்டும் என்று நினைக்கும் போதெல்லாம் அவைகளை நான் பார்க்கும்போது வினோதமாக, வேடிக்கையாக இதையெல்லாம் செய்கிறார்களே,
இதை ஏன் செய்கிறார்கள் என்று ஒரு நல்ல சிந்தனையுடையவர்கள், அதன் குறிப்பாக அல்லாஹுவை நம்பி வாழக்கூடிய மக்களுக்கு அவை வினோதமாக, ஒரு ஆச்சரியமாக, வேடிக்கையாக கூட இருக்கிறார். இப்படி சில வினோதங்களை செய்வதற்கெல்லாம் முக்கியமான காரணமே இஸ்லாமியர்களாக நமக்கு திருமறை குர்ஆனை படிக்கிற போது மிக தெளிவாக அது தெரிகிறது, அந்த காரணம் நமக்கு புரிகிறது. ஏனென்றால் குர்ஆன் ஒரு செய்தியை ரொம்ப தெளிவாக சொல்கிறது. வமை யாஷு அன் திக்ர் ரஹ்மான் நுகையிது லஹு ஷைத்தானன் ஃபஸாஅ லஹு கரீனா. யார் இந்த உலகில் அருளாளனாகிய அல்லாஹுவின் உபதேசத்தை அலட்சியம் செய்கிறானோ, சரியான முறையில் அதை சிந்தித்து படிக்கவில்லையோ, அவருக்கு இந்த உலகில் தோழன், கூட்டாளி ஷைத்தான் நாம் ஏற்படுத்தி விடுகிறோம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு தஆலா குறிப்பிடுகிறார். திருமறை குர்ஆனை யார் கவனித்து படிக்கவில்லையோ, அலட்சியமாக அந்த குர்ஆனை படித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு உலகில் தோழன், நண்பன், கூட்டாளி ஷைத்தான். ஷைத்தான் ஒருவருக்கு கூட்டாளியாக ஆகிவிட்டால் அந்த ஷைத்தானுடைய போதனையில் மிக முக்கியமான ஒரு போதனை, அவன் என்ன செய்கிறானோ அதுதான் சரியான வழி, நல்ல வழி என்று அவனுக்கு போதிக்கிறான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு தஆலா குறிப்பிடுகிறான். எனவேதான் நாம் இந்த உலகில் பார்க்கிறோம், மார்க்கத்தின் பெயராலும் மதங்களின் பெயராலும் பல்வேறு திருவிழாக்களை, பல வணக்க வழிபாடுகளை செய்வதை பார்க்கிறோம். அந்த வணக்க வழிபாடுகள் செய்வதற்கெல்லாம் அவளுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆதாரம், அவள் காலங்காலமாக அவர்களுக்கு முன் வாழ்ந்தவர்கள் எது செய்கிறார்கள் அதையே செய்து கொண்டு வரை பார்க்கிறோம். எனவே அந்த அடிப்படையில் இந்த முஹர்ரம் மாதம் நமக்கு ஒரு தெளிவான நல்ல மிகப்பெரிய ஒரு சிந்தனையை ஏற்படுத்துகிறது. முஸ்லிம்களாகிய நாம் இந்த முஹர்ரம் மாதம் நமக்கு தருகிற மிக சிறந்த படிப்புரை என்ன என்றால், இஸ்லாமியர்களுக்கு முன்மாதிரியாக திகழ்ந்தவர்கள், அதில் குறிப்பாக நாம் இந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற முஸ்லிம்களுக்கு முன்மாதிரியாக கடைபிடிக்க வேண்டிய எல்லா வகையான வணக்க வழிபாடுகள், பழக்க வழக்கங்கள், கொடுக்கல் வாங்கலுக்கெல்லாம் முன்மாதிரியாக அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவருடைய சஹாபாக்களை ஆக்கியிருக்கிறார். அவர்கள்தான் நமக்கு எல்லா வகையிலும் முன்மாதிரியானவர்கள். எனவே அவர்கள் எதையெல்லாம் மார்க்கமாக வணக்க வழிபாடுகளாக கொண்டிருக்கிறார்களோ, எதை அடிப்படையாக தங்களுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, அவற்றை நாம் எடுத்துக்கொள்ளாத போது எல்லா வகையான பிதஅத்துகளும், நூதனங்களும், வழிகேடுகளும் சர்வசாதாரணமாக இடம்பெற்றுவிடும். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்திருந்த சஹாபாக்கள் நமக்கு எந்த வகையான முன்மாதிரி இதில் காட்டியிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த முஹர்ரம் மாதம் வந்த உடனே முஸ்லீம்கள் நல்லவர்களாக, நல்லது செய்ய நினைக்கக்கூடியவர்கள் கேட்கிற அதிகமான கேள்வி, அதிலும் குறிப்பாக ஏகத்துவ சிந்தனை வந்தவர்கள் உட்பட முக்கியமாக கேட்கிற கேள்வி, இந்த முஹர்ரம் மாதத்தில் எத்தனை நோன்பு பிடிக்க வேண்டும்? வருஷம் கேட்கிற கேள்வி, எத்தனை நோன்பு பிடிக்க வேண்டும்? நாங்கள் இன்னைக்கு காலை கூட நான் படுத்திருக்கிற போது ஒரு ஃபோன் பண்ணி கேட்குறாரு, நாங்கள் 10 ஆண்டு நோன்பு பிடித்தோம், 11ஆம் நாள் நோன்பு பிடிப்பதற்காக உணவெல்லாம் தயார் செய்து வைத்து விட்டு படுத்தோம், நாங்கள் எழுந்திருக்கிறது பாங்கு சொல்கிறார்கள், நான் நோன்பு பிடிப்பதா விடுவதா? இது போன்ற கேள்விகள் தான் கேட்கிறார்கள். ஆனால் உலகத்தில் பாருங்கள், ஒவ்வொரு நாளும் வேலை செய்யிட்டு இருக்கிறாங்க, பல வேலை செய்கிறாங்க. யாரும் இந்த வேலைகளை வருஷம் கேட்டுலாம் இருக்கிறது இல்லை. இந்த மார்க்க விஷயங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் அலட்சியமாக இருக்கிறார்கள் என்பதற்கு இதெல்லாம் ஒரு முன்னுதாரணம். இதே ஒரு விஷயம் செய்ய நோன்பு பிடிக்க போகிறாங்க வருஷத்தில் முஹர்ரம் மாதம், அந்த நோன்பு குறித்து 9 பிடிக்கணுமா, 10 பிடிக்கணுமா, 10 11 பிடிக்கணுமா என்று இப்படி கேட்கிற பழக்கத்தை வைத்திருக்கிறார்கள் ஒரு புறம். ஆக நன்மையை கேட்பவர்கள் தான் காலம் காலமாக அதிகமாக இருந்திருக்கிறார்கள். நீங்க பாருங்க, பரவலாக பாருங்க, முஸ்லிம்கள்ல பிதஅத்தும் ஷிர்க்குகள் உள்ளவர்களும் கூட இந்த நன்மை செய்கிறாங்க.
இந்த 9, 10 அல்லது 11 சேர்த்து நோன்பு பிடிக்கிற பழக்கத்தை அதிகமாக வைத்திருக்கிறார்கள். ஆக நல்லதை செய்ய வேண்டும் என்பதில் எல்லா காலங்களிலும் மக்களுடைய மனநிலை அதில் அதிகமாக ஈர்க்கப்பட்டிருக்கிறது. நாம் ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியை, ஒரு ஹதீஸ் பல தடவை சொல்லியிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு மிக நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்த ஹுதைஃபா இப்னுல் யமான் அவர்கள் சொன்ன செய்தி, மக்களெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று நன்மை என்ன என்று கேட்டுக்கொண்டிருப்பார்கள், நான் மாத்திரம் தீமை என்றா என்று கேட்டுக்கொண்டிருப்பேன். மக்கள் நல்லது கேட்பாங்க. அப்ப சஹாபாக்கள் காலத்திலிருந்து மனிதனுடைய இயல்பு தான் நல்லது எது என்பதை தெரிவதற்கு ஆசைப்படுவார்கள், கேட்பார்கள். நான் மாத்திரம் தீமை என்ன என்று கேட்டுக்கொண்டிருந்தேன். அதுக்கு காரணம் சொன்னார், நன்மையை தெரிந்தவர்கள் தீமையை தெரியாமல் இருந்தால், நன்மையை மாத்திரமே செய்து கொண்டிருந்தால், தீமையை தெரியாமல் இருந்து கொண்டிருந்தால் தீமை மிகைத்து நன்மை அழித்துவிடும். ஆகவேதான் நான் கேட்டிருந்தார்கள். அற்புதமான கேள்வி. அந்த கேள்வி அவன் கேட்ட கேள்விலாம் அது நம்ம பலரும் சொல்லிக்கிறோம். இன்ஸ்டாகிராம் படிச்சு பாருங்க. புகாரினுடைய ஹதீஸ் தான், புகாரில் நிறைய கிதாபில் வருது. அவங்க அன்னைக்கு கேட்க வேண்டிய அவசியம் இல்லாத கேள்வி நமக்கு தோணும். அந்த ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அந்த காலத்தில் இப்படி கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நமக்கு தோணும். அந்த அளவுக்கு சில கேள்வி கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவங்க கேட்ட கேள்வி அவசியம் இல்லை என்று சொல்லல, அதற்கு பதில் சொன்னாங்க. அப்ப உலகம் முடிகிற காலம் வரையில அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்திற்கு எல்லா காலங்களிலேயும் மக்களுக்கு விளக்கம் கிடைக்க வேண்டும், வழி கிடைக்க வேண்டும், நேர்மை கிடைக்க வேண்டும். அப்ப இப்படிப்பட்ட உணர்வை அல்லாஹ் அந்த காலத்தில் ஏற்படுத்தி சில கேள்வி கேட்டு, அழகான கேள்விகளை கேட்டு சரியான பதில் சொல்லுகிறான். ஆகவே நாம் இந்த அடிப்படையில் நன்மையை தெரிந்த அளவுக்கு தீமையை தெரியாமல் இருந்தோம், தீமையை தெரிந்த பிறகு தீமையை தடுக்காமல் இருந்திருந்தால் இந்த சமுதாயத்திற்கு கேடுதான். இன்னைக்கு நம்ம முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய அழிவுக்கும் ஒரு கண்ணியம் இல்லாமல் போனதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் தீமையை தெரிந்து கொள்வதில்லை. ஒன்று, தீமையை தெரிந்தவர்களும் தீமையை தடுப்பதில்லை. 2, இதுதான் இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய அழிவுக்கு காரணமாக அமைந்திருக்கிறார். இந்த விஷயம் நான் பின்னால் சொல்லுவேன். இந்த முஹர்ரம் மாதத்துடைய நினைவு நமக்கு எதை நினைவுட்டு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ஆன பிறகு அவர்கள் இந்த திருமறை குர்ஆனை படித்து அந்த மக்களுக்கு விளக்கம் சொல்லி இறைவனுடைய வழியின் பக்கம் அழைத்த போது யாரெல்லாம் அவரை நேர்மையானவர், உண்மையானவர், சத்தியமானவர் என்றெல்லாம் பாராட்டினார்களோ அவர்களில் பெருவாரியான மக்கள் அவரை இழத் தொடங்கினார்கள், தொல்லைகள் கொடுக்க ஆரம்பித்தார்கள். தொல்லைகள் உச்சகட்டமாக ஊரில் சாதாரணமாக நடந்து கூட செல்ல முடிய அளவுக்கு ஏகத்துவவாதிகள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். அந்த கொடுமைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைத்தது இந்த ஹிஜ்ரி தான். ஹிஜ்ரியுடைய நினைவு, இந்த முஹர்ரம் மாதத்துடைய முக்கியமான நினைவு என்ன? முஸ்லிம்களுக்கு கண்ணியம், அவருடைய வாழ்வினுடைய உயர்வு, அந்த வாழ்க்கையுடைய உச்சகட்டம், ஆட்சி அதிகாரத்தை அவள் கையில் ஒப்படைக்கப்படுகிற அளவிற்கு இருந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் முக்கியமான காரணம் ஹிஜ்ரத் தான். எனவே முஹர்ரம் மாதத்தில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்ச்சி ஹிஜ்ரத். இந்த ஹிஜ்ரத் என்பது என்ன? ஹிஜ்ரத் என்றால் ஹிஜ்ரத் என்றால் என்ன? ஹிஜ்ரத் என்ற வார்த்தை ஹஜர என்ற சென்ற கால வினைச்சொல்லிருந்து பிறந்தது. ஹஜர என்று சொன்னால் வெறுத்தான், ஒன்றை வெறுத்தல் என்பதனுடைய அர்த்தம் தாங்கிய ஹிஜ்ரத். வெறுத்தல் என்ற இந்த அர்த்தம் தாங்கிய இந்த ஹிஜ்ரத் என்ற வார்த்தை இஸ்லாமிய மார்க்கத்தின் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழக்கு சொல்லியதுக்கு எதுக்கு சொல்லப்பட்டது சொன்னால், அல்லாஹுவை ரப்பாக, இறைவனாக ஏற்றுக்கொண்டு அந்த இறைவனை வணங்கி வழிபடுவதற்கு மார்க்கமாக, வழியாக, வழிகாட்டியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டவர்கள் சிலவற்றை வெறுக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளானார்கள். வெறுக்க வேண்டும் என்று அல்லாஹ்வே சொன்னார். அவற்றை வெறுத்துவிட்டு அவர்கள் வேறொன்றை தேர்வு செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னான். ஹிஜ்ரத் என்பது அல்லாஹ்வையும் ரசூலையும் ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் இருந்த நாட்டை விட்டு பிறந்து வளர்ந்து பாதுகாப்பாக வாழ்ந்த அந்த நாட்டை விட்டும் இடம்பெயர்ந்து செல்வதற்கு பேர் தான் ஹிஜ்ரத். அப்ப ஹிஜ்ரத் என்று ஒரு பயணம். அவர்கள் மக்காவை தொடர்ந்து மதீனாவுக்கு, அதற்கு முன்னால் ஹிஜ்ரி 5வது ஆண்டினுடைய நபித்துவத்துடைய 5வது ஆண்டெல்லாம் மிகப்பெரிய சிரமங்கள், கஷ்டங்கள் ஏற்பட்டன. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
சில சஹாபாக்கள்